ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் தக்காளி சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு குறைந்த அளவு இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. 1 ஸ்பூன் கடுகு, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். இப்போவே நாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச இந்த இஞ்சி பூண்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்ச இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்காக 2 உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு உப்பு வெங்காயம் வதங்குறதுக்காக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் சாப்பாடு கிளறும்போது சரியாக வரும். நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கைப்பிடி வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் நம்ம தட்டி தாங்க சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயம் வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இது கூட சேர்த்துடலாம். லைட்டாக வதங்கிருச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 வேக வைக்கணும். லைட்டாக தெளித்து விட்டுக்கணும். தெளிச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எனக்கு உப்பு பத்தல, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தக்காளி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.